கோவை கிளப்புகளுக்கு இடையேயான லீக் போட்டி வெற்றியாளர்களுக்கு கோவை மாவட்ட டென்னிஸ் சங்கம் பரிசுகள் வழங்கி கௌரவிப்பு. கோவை மாவட்ட டென்னிஸ் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட 2026ஆம் ஆண்டுக்கான கிளப்புகளுக்கு இடையிலான லீக் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நவ இந்தியாவில் உள்ள இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பாரதியார் அரங்கில் சனிக்கிழமை மாலை நடைபெற்றது. கோயம்புத்தூர் மாவட்ட டென்னிஸ் சங்க முன்னாள் தலைவர் மற்றும் புகழ்பெற்ற டென்னிஸ் நிர்வாகி திரு கே.ஜி. ரமேஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். 1977ஆம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க டேவிஸ் கோப்பை போட்டியை தொடர்ந்து 1978ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கிளப்புகளுக்கு இடையிலான லீக் போட்டி இந்த ஆண்டுடன் தொடர்ந்து 48வது ஆண்டை நிறைவு செய்துள்ளது. நாட்டிலேயே நீண்ட காலமாக நடைபெறும் மிகப்பெரிய மாவட்ட அளவிலான டென்னிஸ் லீக் போட்டிகளில் இதுவும் ஒன்றாக திகழ்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கான போட்டியில் 11 பிரிவுகளில் 16 அணிகள் பங்கேற்றதுடன் கோவை, திருப்பூர், பொள்ளாச்சி மற்றும் நீலகிரி பகுதிகளைச் சேர்ந்த 1117 வீரர்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான வீரர்கள் பங்கேற்கும் இந்த போட்டி இப்பகுதியின் முக்கியமான டென்னிஸ் தொடர்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. விழாவில் பேசிய சங்க செயலர் எம். சதீஷ்குமார் நாயர், கடந்த 5 தசாப்தங்களுக்கும் மேலாக டென்னிஸ் விளையாட்டின் வளர்ச்சியில் சங்கம் முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். 2024ஆம் ஆண்டில் 109 அணிகளாக இருந்த பங்கேற்பு 2025ஆம் ஆண்டில் 111 அணிகளாகவும் 2026ஆம் ஆண்டில் 116 அணிகளாகவும் உயர்ந்திருப்பது விளையாட்டின் மீதான ஆர்வம் அதிகரித்திருப்பதற்கான சான்றாகும் என்றார். கடந்த ஓராண்டில் மாவட்டத்தில் அகில இந்திய டென்னிஸ் சங்கம் அங்கீகாரம் பெற்ற 7 போட்டிகள் நடத்தப்பட்டதாகவும் அவற்றில் 2 போட்டிகளுக்கு CTTA நேரடி ஆதரவு வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பதிவு செய்யப்பட்ட பயிற்சி மையங்கள் மூலம் AITA அங்கீகாரம் பெற்ற போட்டிகள் நடத்தப்படுவதற்கும் சங்கம் தொடர்ந்து ஒத்துழைப்பு அளித்து வருவதாக கூறினார். எதிர்கால வளர்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக போட்டி திட்டமிடல், போட்டி வடிவமைப்பு, திறமையான வீரர்களை அடையாளம் காணுதல், வீரர் மேம்பாடு, பயிற்சியாளர்கள் மற்றும் நடுவர்களுக்கான பயிற்சி, நிதி ஆதரவு வாய்ப்புகள் மற்றும் நீண்டகால வளர்ச்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் வகையில் போட்டி நிர்வாகம் மற்றும் மேம்பாட்டு குழு அமைக்கப்படுவதாக சங்கம் அறிவித்தது. மேலும் CTTA ஓப்பன் லீக், CTTA மாவட்ட லீக் மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கான மூத்தோர் மாஸ்டர்ஸ் லீக் ஆகிய புதிய தொடர்களை அறிமுகப்படுத்தும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விழாவிற்கு தலைமை வகித்த சங்கத் தலைவர் சீனிவாசன், 1970களின் தொடக்கத்தில் உருவாக்கப்பட்ட CTTA தமிழ்நாடு டென்னிஸ் சங்கம் மற்றும் அகில இந்திய டென்னிஸ் சங்கத்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கோவை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் டென்னிஸ் விளையாட்டை வளர்ப்பதில் சங்கம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அதன் முயற்சிகளால் கே.ஜி. ரமேஷ், நிருபமா வைத்தியநாதன், ஸ்ரீராம் பாலாஜி, ரஞ்சித், விராலி முருகேசன் மற்றும் வளர்ந்து வரும் வீராங்கனை மாயா ராஜேஸ்வரன், ரேவதி உள்ளிட்ட பல்வேறு சிறந்த வீரர்கள் உருவாகி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பரிசளிப்பு விழாவை தொடர்ந்து வீரர்கள், கிளப் பிரதிநிதிகள், நிர்வாகிகள் மற்றும் டென்னிஸ் அமைப்பைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு இரவு விருந்து நடத்தப்பட்டது.